वाचा कल्पतर्पस्य कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। दब्धकाञ्चनकपराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம் பாகம் 2 அத்தியாயம் 14 பதம் 15. பிரம்மா பகவானிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார். அவரை வணங்கிட்டு இருக்கிறார். போற்றுதற்குரிய பகவானே, இப்பிரபஞ்சம் முழுவதற்கும் அடைக்கலமாக விளங்கும் உமது உன்னத உடல் வெள்ளத்தின் மீது உண்மையில் இருக்க நான் தேடிய போது நீர் ஏன் எனது கண்களுக்கு காணப்படவில்லை? மேலும் எனது இதயத்தினுள்ளும் உம்மை நான் நன்கு காண முடியாதவனாக இருந்த போதிலும் நீர் ஏன் உம்மை திடீரென்று வெளிப்படுத்தினீர்? அதாவது ஜலஸ்தம், ஜலம்னா நீர், நீரின் மீது, ஸ்தலம் ஜலத்தின் மீது, நீரின் மீது படுத்திருக்கிறாரு. தண்ணின்னா சும்மா ஈரத்தில் மிதக்கலை பகவான். பெருவெள்ளம், அதில் அந்த வெள்ளத்தில் பூமியோ மற்ற பிரபஞ்சங்களோ மொத்தமே மூழ்கடிக்கப்பட்ட வெள்ளம். அத்தனை பேரண்டமும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. பகவான் மிதந்துட்டு இருக்கிறார் ஆதிசேஷனில். அப்போது அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா, நாபின்னா தொப்புள்ளிருந்து வந்த அந்த தாமரை தண்டு வழியாக, தாமரை தண்டோட முனையில் வெள்ளத்துக்கு மேலே மலர் இருக்குது, தாமரை மலர். அந்த தாமரை மலரில் இருக்கிறார் பிரம்மா. அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டிருக்கிறார். அதோட தாமரை மலரினுடைய அந்த கொடி தண்டு பகவானுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாபி கமலத்தில், நாபியில் இருக்குது. அப்போது வெள்ளத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பகவான், அதாவது பிரம்மதேவர் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பகவானை பார்க்க முயற்சி செய்கிறார். மீண்டும் தாமரை தண்டு வழியாக உள்ளே போய் பார்க்குறாரு. போக முடியல அவருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் திரும்ப மேலே திகச்சு போய் நாம் எங்கே இருக்கணும் தன்னுடைய இருப்பை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு. உண்மையிலேயே ஜீவனுக்கு தன்னுடைய இருப்பு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். தெரியாமல் எவனும் வாழவே முடியாது. தன்னுடைய இருப்பு அப்படிங்கிறது என்னது? தன்னுடைய வாழ்க்கை. இப்போது ஒவ்வொரு ஜீவனும் நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தெரிஞ்ச அல்லது கண்ணுக்கு தெரிகின்ற மக்களுடைய வாழ்க்கை முறைகளை நினச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய இருப்பும் அவரவர் நம்பிக்கையின் பேரில் அந்த இருப்பை அவங்க ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்கிறதுனா என்னது? உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல்ங்கிற இந்த 4 செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்கிறதா அர்த்தம் இல்லை. அது உயிரோடு இருக்கும்போது செய்கிற செயல்தான். உயிரோடு இருப்பதற்காகவோ அல்லது உயிரை விடுவதற்காகவோ அந்த 4 செயலும் நிகழும். இந்த 4 செயலால் தான் அவன் உயிரோடு இருக்கான். அந்த ஜீவன் அந்த உடலில் உயிரோடு இருக்குது. இல்லை அந்த உடலை கைவிடுது. காரணமே இந்த ஆகார நித்திர பயமைதுனம் தான். அதாவது உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல். இந்த 4 வச்சு தான் அவன் உயிரோடு இருக்கா, உயிரையும் விடுறான். அதாவது உடலோடு இருக்கிறான், உடலையும் விடுறான். அப்படி தான் அர்த்தம். அப்போது இந்த 4 வாழ்கிறதா அர்த்தம் இல்லை. இந்த 4 செயலை செய்கிறது. இதுக்காக ஒருத்தன் வாழ்க்கையை
வாழ்க்கையை, எண்ணத்தை, மனசை, புத்தியை பயன்படுத்துகிறான்னா அது சாதாரண விலங்கு வாழ்க்கை தான், மிருத்யு வாழ்க்கை, மிருக வாழ்க்கை தான். அது மனித வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. மனித வாழ்க்கைன்னா தன்னுடைய இருப்பு எது அப்படின்னு இந்த பிரம்மா தேடுறார். பகவான் நாபி கமலத்தில் இருந்து கூட பிரம்மா தன்னுடைய இருப்பு என்னன்னு தெரியாமல் திண்டாடுனேன்னு சொல்கிறாரு. நான் அப்படி தவிச்சேன் அப்படிங்கிறத அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த திண்டாட்டம், அந்த தடுமாற்றம், அந்த தள்ளாட்டம் அவருக்கு இருந்துச்சோ அதை உணர்ந்து இப்போ பகவான்கிட்ட நேரடியாகவே பேசுகிறார். அப்போது நம்மளுடைய இருப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இருப்பு எங்கே இருக்குது, எந்த லட்சணத்தில் இருக்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு இனத்தில் பிறந்துட்டு அந்த இனத்துக்காகவே பிறந்த மாதிரி நம்ம பேசிக்கிறோம். என்ன அது இனத்தில் பிறந்த, நீ அந்த தகுதியில் இருக்கிற, அந்த இனத்தில் வந்து பிறந்திருக்கிற. உதாரணத்துக்கு பறவை இனங்களில் ஒரு விசித்திரமான பறவை, சின்ன வயசுலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒன்று. அந்த பறவையினுடைய அலகு இருக்கு இல்லையா, வாய் அலகுன்னா அந்த கனமான உடல்லே எலும்பு மாதிரி அதனுடைய வாய். இப்போ நமக்கெல்லாம் வாயின்னா உதடுன்னு இருக்குது, இதழ்னு இருக்குது. உதடுங்கிறத இதழ்னு நம்ம வச்சுருக்குறோம், உதடு அப்படிங்கிறத இதழ்னு வச்சுருக்குறோம். ஏன்னா அது புவிதழ் மாதிரி மென்மையாக இருக்குது. அது குவியும், விரியும், சிரிக்கும், அழுகும். அது அந்த உதட அசைவை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கலாம். சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை தொற்றில் இருக்குது, இன்னும் கண்ணு திறக்கலை. அதனுடைய உதட்டில் இத்தினூண்டு ஒரு துளியளவு தேனை யாராவது வைக்கிறாங்க, சேனை அப்படின்னு பேர் அதுக்கு. சே நெய், சேயின்னா குழந்தை, நெய்னா அந்த குழந்தையினுடைய முழு வாழ்க்கைக்கும், அதனுடைய குணத்துக்கும், அதனுடைய விதிக்கும், அதனுடைய தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிற அந்த 4 விதியும் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த சேயினுடைய நெய் அந்த சேயை தொட்டு வைக்கிறது. நல்ல மனசோட வாழ்த்தி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிற மாதிரி அர்த்தம். அந்த சேனை வைக்கிறோம். அப்போது நான் அதை பற்றி சொல்ல வரல. அந்த குழந்தையினுடைய உதடு, அந்த சின்ன இதழ் தொட்ட உடனே அது சுவைக்குதா இல்லை சுளிக்குதா, ஏதோ ஒன்று அது அது அந்த குழந்தைக்கே அனுபவிக்கும். அப்போது மொத்த உடல்லையுமே முதல்ல வேலை செய்கிறது அந்த உதடு தான். மேல் உதடு கீழ் உதடு இல்லாமல் உன்னால் வெறும் நாக்கை வச்சு எந்த மொழியும் பேசிட முடியாது. உதட்டசைவை வச்சு தான் இந்த செவிடுகள்லாம் புரிஞ்சிக்கிறதுங்க. செவித்திறன் இல்லாத, கேட்கும் திறன் இல்லாதவர்கள் எதை புரிஞ்சிக்கிறாங்க? உதட்டசைவை வச்சு புரிஞ்சிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போது உதடு இல்லாமல் பேச முடியாதுன்னு தெரியுது. ஆனால் அந்த உதட்டை வச்சு நீ என்ன வேணாலும் பேசுவியா? அப்படி பேசினா என்ன தண்டனை கிடைக்கும்? அங்கே தான் அந்த உதடு தான் பறவைகளுக்கு அழகு அப்படின்னு இருக்கு. அந்த அழகு மென்மையெல்லாம் இருக்காது, குத்தி கிழிச்சிரும். ஒரு சின்ன குருவியை நீ கையில் பிடி, கோழியை கையில் பிடி, கொத்துச்சுன்னா புண்ணாயிரும் உடம்பு. அது எல்லாத்தையுமே கொத்தி தின்னு விடும். அதோட கூர்மையான அதன் அழகு. அப்போது அந்த அழகு வந்து எத்தனை விதமான அழகு இருக்குது. அந்த அழகுகளை யோசித்து பார்த்தோம்னா அதில் பயங்கரமான அழகுன்னு நான் சின்ன வயசுலேயே பார்த்து பயந்தது, அந்த பறவையினுடைய உடலை விட பெருசாக இருக்கும் அந்த அழகு. எவ்வளோ பெரிய அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த அழகை அந்த இத்தினூண்டு மண்டையில், அந்த சின்ன கழுத்தில், சின்ன உடல், ரெக்கைகள், கால்களில் அந்த பறவையினுடைய உடலை விட பெருசாக அவ்வளோ பெரிய அழகை வச்சுருக்குதே. இது எப்படி அதால் அழகை சுமக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குமே. அந்த பறவையாக்கு அந்த அழகை சுமக்கிறது இயல்பான ஒன்றா இருக்குது. ஏன்னா பிறவியிலேருந்தே அந்த அழகு இருக்குது. நமக்கு சாதாரணமாக வாயை விட்டு வெளியில் உதட்டுக்கு மேலே பல்லு இருக்கிறவனை பார்த்தாலே பயமாக இருக்குது இல்லையா? பற்கள் வரிசை இல்லாமல் மேலே பயங்கரமாக வெளியில் இருந்து தெரிகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ பயமாக இருக்குது. அப்போது அந்த அழகை சுமக்கிற பறவையை பார்க்கும்போது, அந்த பறவையாக பிறந்திருக்கிற அந்த ஜீவன், அப்படி ஒரு உடலை எடுத்திருக்கக்கூடிய ஒருத்தன் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான்னா அப்படி ஒரு உடலும் அப்படி ஒரு அழகும் அவனுக்கு கிடச்சிருக்கும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை.
அந்த வாயில் அந்த உதட்டில் வேணுங்கிறதெல்லாம் பேசியிருக்குது. அந்த உதடை எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படி தானே அர்த்தம். அந்த தண்டி அழகை அவன் சுமந்துக்கிட்டு திரியணுமே, அவன் என்ன பண்ணியிருந்தால் அவனுக்கு அப்படி ஒரு அழகு கிடச்சிருக்கும். அந்த உடலில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும். ஆனால் நமக்கு தான் பார்க்க கஷ்டமாக இருக்குது. அந்த பறவை அத்தந்தண்டி அழகை வச்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா வாழுதா கஷ்டப்படுதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அப்போ அந்த ஜீவன் என்ன பண்ணியிருந்தான்னா அந்த வாயை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணியிருப்பான், அந்த உதட்டில் என்னென்னலாம் பண்ணியிருப்பான். இன்றைக்கி எல்லாவனும் உதட்டில் ஒரு கொல்லிக்கட்டி, அதாவது இலையை சுருட்டியோ இல்லை கோயிலையை சுருட்டியோ புகை விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த உதட்டு வழியாக தான் எல்லாமே பண்ணுறான். அந்த உதடை சும்மாவாக கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம், எவ்வளோ அருவருப்பாலாம் பயன்படுத்துகிறோம் பயங்கரமாக. அது மட்டும் இல்லை, உண்ணுதலுக்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லை, பேசுகிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. என்ன வேணாலும் பேசுகிறோம். இதுக்கு அவன் ஏழையாக பிறக்கணும், கோழையாக பிறக்கணும், வீரனாக பிறக்கணும், பணக்காரனாக பிறக்கணும், மக்கள் தலைவனாக இருக்கணும், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. வாய் உதட வச்சுக்கிட்டு ஒழுங்காக பிழைக்கிறதுக்கு தெரியாதவன் அவன் யாராக இருந்தானே, ராஜாவாக இருந்தானே, பிச்சைக்காரனாக இருந்தானே, எல்லாம் வெக்கங்கிட்டு போய் ஏதோ ஒரு மனுஷனை, நரம் ஆமிச்ச மனுஷனை மலம் சுமக்கிற மலம் சோறும் 9 வாயிற் குடிலில் அப்படின்னு சொல்ல அறம் பாவம் எனும் அருங்கையிட்டால் கட்டி அப்படின்னு சிவபுராணம் படிச்சுட்டு எவனையோ ஒருத்தனை கடவுளுக்கு சமமாக புகழ்ந்து ஒரு மனிதனை, அதுவும் இதே மாதிரி ஊத்த உடம்புல இருக்கிற ஒரு மூதேவி விளங்காத பய அப்படின்னு கூட யோசிக்கிறது இல்லை. நான் பழிச்சும் சொல்லலை, பாராட்டியும் சொல்லலை. உன்னை போல தானே அவன். நீ இங்கே சிவபுராணமும் படிக்கிற, எவனையோ ஒருத்தனை போய் அப்படி கொண்டாடுற. அவனுக்கு கடவுளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஊரெல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொண்டாடுறீங்க. அவன்கிட்ட என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறோம். ஆச்சாரியனா, குருவா, உன்னை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா, இல்லை இறைவனின் தொண்டனா, ஏதாவது ஒரு வகையில் தன்னை இறைவனின் தொண்டனாகவோ மக்களின் சேவகனாகவோ தன்னை தியாகத்திலையும் தன் புலன்களை கடந்து உடல்களை கடந்து புலன்களுக்கு உடலுக்கு தேவையான உணவு சக்தியோ இல்லை போதைப் பொருட்களையோ எந்த ஒரு புலன் கருவிக்கும் எந்த தீனியும் போடாத ஒரு தியாகியா, எல்லா புலனைக்கும் எல்லா தீனியும் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கிறவன் தானே. ஒன்றை விட அவன் எல்லா புலன்களையும் திருப்தியாகவும் சௌரியமாகவும் வச்சிருப்பான், அனுபவிச்சுக்கிட்டுல இருப்பான். நீயாவது விதிவேசத்தால் 5 புலனில் ஏதோ ஒன்றுக்கு படித்து பட்டினியாகவும் பரிதவிச்சுக்கிட்டும் பாடுபட்டுல வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி அறம்பாவம் எனும் அன்கையிட்டால் கட்டி மலம் சோறும் 9 வாயிற் குடில் அப்படின்னு உடலை வர்ணிச்சிருக்காரு. அந்த உடல் இல்லாதவனாவே நீ கொண்டாடுறவே. அப்போ உன்னோட இருப்பு எதுவாக இருந்தால் இப்படி நீ எவனோ ஒரு முட்டாளை, எவனோ ஒரு புலன் வெறி பிடிச்ச ஒரு அயோக்கியனை, அழகானவன், தைரியமானவன், வீரமானவன், குலப்பெருமை காப்பாற்றவன், மக்களின் சேவகன், இறைவனின் தொண்டன் எப்படி உன்னால் புழிய முடியுது? அப்போது உன்னோட இருப்பு என்னவா இருக்குது? இந்த வாயை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுகிறோம், புரியுதா? அப்போ என்னோட இருப்பு என்னவா இருந்ததுன்னா, இந்த உதட அசைவை வச்சு நான் எவ்வளோ பேரை பழித்து பேசுகிறேன், யார என்னென்ன பேசுகிறோம். என்னோட இருப்புங்கிறத நான் இப்படி உணர்ந்தேன்னா அவரவர் இருப்பை அவரவர் உணர்ந்து பாருங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்னு. மனிதன் மட்டும்தான் தன்னோட இருப்பு என்னவா இருக்குதுங்கிறது தெரிஞ்சே ஆகணும். அவன் நான் ஒரு அரசு அதிகாரி, நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு கதாநாயகன், நான் ஒரு ஏழை, நான் எப்போ ஒரு மகிழ்ச்சியான உல்லாசமான ஒரு பேர்வழி, எதுக்கும் கவலைப்படாத பேர்வழி, நான் ஒரு பிச்சைக்காரன், இப்படி இந்த மாதிரியெல்லாம் அடையாளம் சொல்கிறது தன்னோட இருப்பு கிடையாது. தன்னோட இருப்புங்கிறது என்னது? உன்னுடைய இருப்பு. நீ எந்த இடத்துல இருக்கிற, யாராக இருக்கிற, எதுக்காக இருக்கிற, எப்போ உன்னுடைய இருப்பிடத்தை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுமா? நீ அரசு உத்தியோகனாக இருந்து மாற்றிக்கிறதா இருந்தானா, வியாபாரியாக இருந்து மாற்றிக்கிறதா இருந்தானா, பிச்சைக்காரனாக இருந்து மாற்றிக்கிறதா இருந்தானா, பணக்காரனாவோ ஏழையாவோ அழகானவனாவோ இருந்தால் எல்லாம் தற்காலிகமான ஒரு நிகழ்ச்சி தானே. அதில் நீ என்ன மாற்றுறது? தானாக மாறுமே. யார் எப்பவும் எதுவாகவும் மாறுவோமே. ஜீவன் அந்த உடலில் வந்ததுக்கப்புறம் குழந்தையிலேருந்து இப்போ குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வயோதிகமாகி உடல் தளர்ந்து சிதைந்து
அந்த உடலை விட்டுட்டு வெளியில் போகிற வரைக்கும் மாற்றங்கள் இயற்கையாக தான் நடந்துட்டு இருக்குது. அதில் என்னத்தை நீ மாற்ற போகிற? உன்னுடைய இருப்பு என்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை இந்த உடல்லையே மறுபடி உடல் சுத்தக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா, அல்லது பல உடல்களை கடந்து எந்த உடலுமே இல்லாத ஒரு உன்னத உடல் பெறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா, உன்னத உடல் பெற்றுவிட்டோமா, பெறலையா, பெறுவதற்கான வாய்ப்புள்ள இடத்துல இருக்கிறோமா? அதுதான் தன்னுடைய இருப்பு. இந்த குணங்களை நான் எவ்வாறு பார்க்கிறேன், என்னுடைய புலன்களை நான் எவ்வாறு பார்க்கிறேன், என்னுடைய சக மனிதர்களை, உறவினர்களை, எதிரிகளை, துரோகிகளை எல்லாம் அது நான் எப்படி பார்க்குறேன், அவங்கெல்லாம் எதனால் இந்த மாதிரியான உறவு, அன்பு, நட்பு, வீரம், துரோகி, எதிரிங்கிற எண்ணத்தில் அவங்க அந்த மாதிரி இருக்காங்களா, என்னுடைய எண்ணத்தினால நான் அவங்களுக்கு இந்த பேரை சூட்டி இருக்கணும். அவனுக்கு எதுக்கு நான் துரோகின்னு பட்டம் கொடுத்துருக்கேன், அவனுக்கு எதுக்கு நான் சொந்தக்காரன்னு பட்டம் கொடுத்துருக்கேன், அவனுக்கு எதுக்கு அப்பன்னு பட்டம் கொடுத்துருக்கேன், இவனுக்கு எதுக்கு மகன்னு பட்டம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர் நான் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறைக்கு நான் அவனுக்கு இந்த மாதிரி பேரை கொடுத்துருக்குறேன். அவனும் இதே மாதிரி தான் அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி மலம் சோறும் 9 வாயிற் குடியில் தான் வசிக்கிறான். எலும்பு, சதை, மலம், மூத்திரம், ரத்தம், சளி, இந்த இப்போ இயங்கக்கூடிய உறுப்புகள் இல்லாத ஒரு உடல் ஒன்றும் ஒருத்தனுக்கும் கிடையாது. அவனும் இதே மாதிரி தான் இருக்கான். அவனை நான் கொண்டாடுறதுக்கோ தள்ளி விடுறதுக்கோ பழிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. 2 பேர் உடம்பும் ஒன்று தான். ஆணாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே, நீ பொண்ணாக பிறக்கணும்னு தெரிஞ்சால் பிறந்திருக்கிற. நான் உன்னை பொண்ணுங்கிறதுக்காக உங்களை இளக்காரமாக நினைக்கவோ, ஆணுங்கிறதுக்காக பெருமையாக நினைக்கிறதோ, நீ என்ன பெரிய ஆம்பளையா அப்படின்னு நீங்கள் என்னை சண்டை போடுறதுக்கோ, நமக்கு ஆணாக பிறக்க போகிறோமா, பொண்ணாக பிறக்க போகிறோமா, ஆணாக பிறக்க போகிறோமா, மனுஷனாக பிறக்க போகிறோமான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும் நாம் எந்த மாதிரியான குணத்தில் இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் வடிவத்துக்குள்ளே மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அவனுடைய இருப்பு என்னங்கிறத தெரியப்படுத்தும். எந்த இருப்பில் நான் இருக்கிறேன், என்னோட இருப்பில் எனக்கு இந்த உடல் கடந்து என்னுடைய கண்கள் என்னும் ஜன்னல் வழியாக நான் பார்க்கிறேனா, இந்த பிரபஞ்சத்தை என்னால் பார்க்க முடிகிறது, இந்த பிரபஞ்சத்தின் ஒளியும் வெளிச்சமும் காற்றும் பஞ்சபூதமும் என்னுடைய நான் வசிக்கிற இந்த உடல்ங்கிற குடிலுக்குள்ளே வந்து போகுது, இதுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கேன். எப்போ வேணாலும் இந்த உடல் எவ்வளவுதான் பழைய வீடாகி பழைய உடலாகி சிதைந்து இந்த உடல் தானாகவே எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் என்னைய சரிப்பா இவ்வளோ நாள் இருந்த என்னைய விட்டுரு, நீ வேறு வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு என்னைய பத்திரமா வழி அனுப்பி வைக்குமா? இல்லை, இந்த உடலை விட்டு போகாமல் அந்த உடலோட வேதனையிலையும் அழுகி போனதுலேயும் துர்நாற்றத்துலேயும் அனுபவித்த குற்றங்கள்லையாலையும் அந்த உடலே என்னையை சிறைப்படுத்தி சித்திரவதைப்படுத்திக்கிட்டு என்னையை விடாமல் நீ நானாகவே இருந்து நீ அனுபவி அப்படின்னு சொல்லி என்னையை கொடுமைப்படுத்துமா? அப்போ என்னோடய இருப்பு என்னவாக இருந்ததுன்னா, நான் வசித்த உடலே எனக்கு ரோகமாகி கோபமாகி ஆத்திரமாகி வெளியில் வேண்டாம் துரோகி, என்னோட கிட்னி தான் எனக்கு துரோகி, என் இதயம்தான் எனக்கு துரோகி, என்னுடைய நாக்கு தான் எனக்கு வஞ்சகமான பயங்கரமான வஞ்சகி. அப்போது என்னுடைய கைகால்கள் நகங்கள் மயிறு முதற்கொண்டு நான் என்னத்தை தான் இருக்கிற வழுக்க விழுந்து 5-6 மயிர் இருந்தாலும் அதுக்கும் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பாதுகாத்தாலும் அது எனக்கு பண்ண துரோகம் பெருந்துரோகம். சின்ன பிள்ளையில் எப்படி கருகருன்னு சுருளாக எப்படி இருந்தது எல்லாம் என்னை விட்டு போய் 5-6 மயிர் இடது பக்க செவியிலேருந்து வலது பக்கம், வலது பக்க செவியிலேருந்து இடது பக்கமும் இருக்கிற 5-6 நான் வழுக்க மாட்டையை மூடி வச்சிருக்கிறேன். அது கூட மயிர் கூட எனக்கு துரோகம் பண்ணுது. அப்போது எங்கே இருக்காங்க நம்ம இருப்பு என்னவா இருக்குது, எந்த இருப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்காகவாது முயற்சி பண்ணணும். இதனால தான் எனக்கு இந்த உடல் கிடச்சிருக்குது. அப்போ எந்த மாதிரியான வாழ்க்கை, தன்னுடைய இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. அந்த பொறுப்பில் உன்னோட இருப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சிரு. பிரம்மா கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? பகவானை பார்க்கல, இன்னும் பகவானை கண்டுபிடிக்க முடியல. தள்ளாடிட்டு இருக்கிற அந்த பூவோட மகரந்தத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான இதழ்கள், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய சுகந்தம், அதனுடைய மென்மை, அதனுடைய வண்ணம் எதுவுமே அவர் கவனத்தில் படலை.
நான் எங்கே இருக்கேன் அது தெரியணுமே. என்னோட இருப்பு எது, அதுதான் தள்ளாட்டம். தண்ணீர் மீது அசையாடி கொண்டிருக்கின்றார். பைபிள்லேயும் இதே வார்த்தை வரும், ஆதியிலே தேவன் நீரின் மீது அசையாடி கொண்டிருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணி மேலே, அந்த பூ மேலே உட்காந்துட்டு இருக்கிற பிரம்மா தன்னுடைய இருப்பை தேடுறார். அதான் இப்போ பகவானை பார்த்து கேட்குறாரு, நான் அன்றைக்கி இருக்கும்போது நீங்கள் என்ன, நான் தேடி தேடி பார்த்தேன், நீங்கள் வரவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிற உணர்ச்சிகள்லாம் நல்லா உண்மையான பக்தி இருந்ததுன்னா புரியும். மகாபிரபு சைதன்ய மகாபிரபுடைய கருணை இருந்ததுன்னா, கருணையினால் நம்ம உணர முடியும் அவருடைய கேள்வியோட அர்த்தத்தை. கேள்வி இல்லை அது. நான் அவங்ககிட்ட, பிள்ளைங்களே என்னை நீங்கள் பார்க்கவே வரல, அன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருந்தீங்க, நானும் வந்து உட்காந்துருந்தேன், நீங்கள் வரவே இல்லை, ஏன்பா அப்படின்னு கேட்டால் அது கேள்வியா? அது கேள்வி கிடையாது. அது உங்களை நான் எதிர்பார்த்தேன், என்னுடைய ஏமாற்றம், அந்த உணர்ச்சியில் உங்கள் மேலே நான் வச்சுருந்த அன்பும் அந்த அன்பை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு உணர்ச்சி பொங்குற ஒரு செய்தி சொல்லுதானே தவிர அது கேள்வி இல்லை. ஏன் வரலன்னு நான் எஜமானன் கேட்குற மாதிரியோ, சம்பளம் கொடுக்குறவன் கேட்குற மாதிரியோ, இல்லை ஒரு அதிகாரி கேட்குற மாதிரியோ கேள்வி, அன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் உங்கள் வாத்தியார் கேட்குற மாதிரிலாம் கேட்கலை. இது கேள்வி கிடையாது. அதே மாதிரி தான் பிரம்மா பகவான்கிட்ட கேட்குறாரு. அப்போது அவருக்கு கிடைச்சது பகவானுடைய வெறும் குரல் மட்டும்தான், அசரீரி. தபம் செய் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை மட்டும்தான். ஒரே ஒரு சொல், ஒரு இமைப்பொழுதுக்குள்ளே சொன்ன மாதிரி, நீ அன்றைக்கி என்னமோ சொன்னியே, சொன்ன மாதிரி இருந்தது, என்ன சொன்ன அப்படின்னு 3 நாள் கழித்து கேட்டால் எப்படி இருக்கும்? அன்றைக்கி சந்தியா ஆரத்தி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அது வேறு மொழியில் இருக்குது, உனக்கு புரியல, உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற, அங்கிட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணு, மாலை பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதை 3 நாள் கழித்து அன்றைக்கி நீ அங்கே உட்காந்துருக்கும்போது என்னமோ சொன்னியே, அது என்ன சொன்ன அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரம்மாவுக்கு சொன்னாங்களா, சத்தம் கேட்டுச்சா கேட்கலையாங்கிற மாதிரி ஒரே ஒரு சொல்லு தான் கிடச்சிது. அந்த சொல்லை கடைப்பிடிச்சி கட்டாயமாக உட்காந்துட்டார். நம்மெல்லாம் அப்படி ஒரு சொல்லு கிடச்சதுன்னா அந்த மாதிரி இருப்போமா? சொன்னது உறுதியாக புரியலை அப்படிங்கிறதுக்காக செயலில் இறங்கவே மாட்டோம், மறந்தும் போயிடுவோம், அது அவ்வளோ பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த தன் இருப்பு தெரியாத அந்த நிலையிலையும் பிரம்மா உட்கார்ந்தார். தபம் செய் அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்பினார். அது உண்மைன்னு கேட்ட உடனே தவத்தில் இறங்கிட்டார். நீண்ட காலம் தவம். தவம்னா என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் தவம்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச தவம், உங்களுக்கு தெரிஞ்ச தவத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தவம்? மூச்சடக்கி பேச்சடக்கி சோறு திங்காமல் சமணம் போட்டு உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துருக்கிறது தவமா? அப்படித்தான் சித்தர்களும் முனிவர்களையும் தாடி வளர்த்து மீசை வளர்த்து புற்றெல்லாம் அவங்க மேலே வளர்ந்து அவ்வளோ காலம் தவம் பண்ணாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். படமும் அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் தவம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம யோசித்தோம்னா தவம் எது? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான தவம், நான் இவ்வளோ நாள் பக்தி பண்ணவர்களை பார்த்து பக்தர்களுடைய சகவாசத்தில் வாழ்ந்ததில், பாகவதம் படித்ததில், பகவத்கீதை படித்ததில் தெரிஞ்சுக்கிட்ட தவம் என்னென்னா, எல்லாம் பகவானுக்கே அர்ப்பணம், பகவானுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிற, நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன், பகவான் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற செயலில் வாழ்கிறது மட்டும்தான் தவம்னு என்னோட நம்பிக்கை. அப்படி பார்த்தா பகவான் கொடுக்குற பிரசாதம், அந்த பிரசாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது. நான் பேசுகிறது தவம், சாப்பிட்றது தவம், தூங்குறது தவம், நடக்கிறது தவம், கோயிலை பெருக்கிறது தவம், விக்கிரகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுறது தவம், பாத்திரம் பண்ணுறது கழுவி பிரசாதம் பண்ணுறது தவம், எல்லாமே இப்போ பாகவதம் படிக்கிறது தவம். இது மாதிரி தவம். அதாவது மாலை போடுறோம் பகவானுக்கு, ஒரு பொண்ணு ஆணுக்கு மாலை போடுறா, ஆண் பொண்ணுக்கு மாலை போடுறான். பகவானுக்கு நம்ம மாலை போடுறோம். மாலையிட்டால் என்ன அர்த்தம்? மனமும் வந்து என்னை நீ பார்த்துக்கொள், உன்னுடைய பார்வையில், உன்னுடைய சேவகத்தில், உன்னுடைய அன்பில் நீ என்னை பராமரிக்கிறதுக்கு என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னை பராமரிக்கிற அந்த சுகத்தை நீ அனுபவிக்கணும், உன்னால் பராமரிக்கிற அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உகந்தது தான் மாலையிடுறோம்.
நாம் மாலையிட்டதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்ளுகிறேன், உனக்கு சேவகனாக இருக்கிறேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார். அதே மாலை பிரசாதமாக நமக்கு வருது. நம்ம இப்போ மாலையை மறுபடியும் வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். எப்படி? நான் உனக்கு கட்டுப்பட்டவன்கிற மாதிரி நீ எனக்கு கட்டுப்பட்டவன். எப்படி? என்னுடைய அன்புக்கு அப்படின்னு சொல்கிறதுகளோட அர்த்தம் என்ன? அவனை அடக்கிறோம்னு அர்த்தம் இல்லை, பகவான் அடக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. வேறு யாரும் உன்னை கடந்து என்னை தொடக்கூடாது, என்னை அனுபவிக்கக்கூடாது, என்னை பராமரிக்கக்கூடாது. தண்ணி கூட எவனும் எனக்கு கொடுக்கக்கூடாது, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மாலையிடுதல்னு அர்த்தம். பகவானுக்கு மாலை சூட்டுகின்றோம், பகவான் நமக்கு மாலை சூட்டுறார். நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கணும், பகவான் அனுக்கிரகத்தை ஏற்றுக்கொள்ளணும். பகவான் அனுக்கிரகிப்பார், நாம் அர்ப்பணிக்கிறோம். இதுதான் தவம். இந்த தவத்தில் நீண்ட காலமாக பிரம்மா இருக்கார். அந்த இடத்துல அவர் தாமரை மலரை விட்டுட்டு அந்த எந்த உயரத்தில் இருக்கிறோம், தண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, அந்தகார இருள் எங்கு பார்த்தாலும் இவருடைய மலர் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் இவருடைய உடல் மட்டும்தான் இவருக்கு தெரியுது. அலையோசை கேட்குது, காற்று சுழற்சி தெரியுது, ஆனால் வெளிச்சம் மட்டும் தெரியல. எங்கே இருக்கிறோம்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால பேசாமல் கண்ணை மூடிட்டு அதனால் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்துருந்ததுனால எல்லாவனுமே உட்காந்து தான் தவம் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. உட்காந்தும் தவம் பண்ணலாம், ஆனால் உட்காந்து தவம் பண்ணுறதுங்கிறது தான் நடக்காது. அது நம்மளாலெல்லாம் முடியாது. எங்கேயாவது அத்துவான காட்டுக்குள்ளே போய் பகவான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உயர்ந்த தாழ்ந்த இடம் இல்லாமல் சமமான ஒரு இடத்த பார்த்து அது மேலே ஏதோ மான்தோலை புலித்தோலை விரித்து அதில் தற்பையெல்லாம் பரப்பி அதில் ஆசனம் போட்டு உட்காந்து மூச்சடக்கி பேச்சடக்கி பிராணாயாமம் பண்ணி தவம் இருக்கணும் அப்படின்னு பகவான் தான் வர்ணிச்சிருக்கிறாரு. அந்த நிலை ஆரம்பத்தில் ஜீவன் தன்னை கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி. அந்த நிலையை சொன்னவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? அவர் சொன்னது தப்பே கிடையாது, அதுபடி தான் செய்யணும். ஆனால் அர்ஜுனன் நான் அப்படி போய் செய்கிறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம், நீங்கள் கடமையை செய்யின்னு சொல்லிட்டாரு. எங்கே சொல்கிறான்? போர்க்களத்தில் சொல்கிறான், நான் அந்த மாதிரி தவம் இருக்க போவா அப்படின்னு. இது எப்போ சொல்லியிருக்கணும்? அவன் பூமிக்கு அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். போய் தோலன்னு விட்டுருப்பார் அர்ஜுனனை. ஆனால் பூமிக்கு அவதாரம் பண்ணி இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு ஒருத்திக்கு வாக்கப்பட்டு பாண்டுக்கு அப்பனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு குந்திக்கு மகனாக பிறந்துட்டு கிருஷ்ணனுக்கு மச்சானாக பிறந்துட்டு நண்பனாகிட்டு திரௌபதியும் கட்டிக்கிட்டு சூதாடி நாடு இழந்து நகரம் இழந்து இன்றைக்கி அவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு என்னைய வேற அனுப்பி வச்சு அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் பஞ்சாயத்துக்கு ஒத்துக்காமல் சண்டைக்கு கூடி இருக்கிற நேரத்தில் நான் தவம் இருக்க போகிறேன்னு சொன்னால் விட்டுருவாரா கிருஷ்ணர்? அந்த மாதிரி தன்னுடைய இருப்பு தெரியாமல் நான் பாட்டுக்கு தவம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ போய் நான் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா தவம் பலிக்குமா? தவம் தான் இருக்க முடியுமா? புண்ணாகி போகும், உக்காந்த இடம் பிரிஷ்டம் புண்ணாகி போகும், கை காலெல்லாம் சோர்ந்து போய் கண்ட மாதிரி ஆயிரும், உடம்பு வீணாக்கின கொடுமைப்படுத்தின பாவம் தான் வரும். இப்போ எப்படி பண்ண முடியும்? இப்போது அர்ப்பணிப்பு உணர்வோட உன்னால் என்ன முடியும்? ஏகாதசி விரதம் இருக்க முடியுதா? ஒரு நாளைக்கு 2 தடவை ஸ்நானம் பண்ணி தன் உடல் சுத்தி பண்ணிட்டு ஹரிநாமம் சொல்லிக்கிட்டு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு பக்தர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியுதா வாழ்க்கையை? இதுதான் உன்னோட இருப்பு. இப்போது இந்த இருப்பில் தவங்கிற அந்த வாழ்க்கையில் அதீத உணர்ச்சி வசப்படாமல் அக்கம் பக்கம் இருக்கிற வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட அதை ஒன்றை தொட்டு உன்னோட சேர்ந்து அதுவும் வாழ முடியாமல் நீ உன்னை காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான் தவம். வெளியிலேருந்து வர்ற எந்த அசூயையோ அல்லது கொண்டாட்டமோ ஒன்றை தீண்டினாத்தான் உனக்கு இன்பம்னெல்லாம் கிடையாது. உன்னோட இன்பம் உன்கிட்ட தான் இருக்குது. வெளியிலேருந்து ஏதாவது தீண்டித்தான் உன்னை துன்பப்படுத்தணுங்கிறதும் கிடையாது. எந்த துன்பமும் உன்னைய நீ ஏற்றுக்கொள்ளாமல் அது உனக்குள்ளே வரப்போகிறதில்ல. இது தவம். எந்த குப்பையும் வர விடுறதில்ல. போகிறோம், கோயிலை சுற்றி தான் போகிறோம், பூரா குமிஞ்சு கிடக்குது. இப்போ திருவிழா நடக்குது. ஒரு திருவிழா நடக்கிற இடத்துல அந்த ஊர் அல்லோல கல்லோலப்பட்டிருக்கு. அன்றைக்கெல்லாம் திருவிழா நடந்து நானே 50 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி குப்பையான ஊரை பார்த்ததில்லை. திருவிழா முடிஞ்சால் திருவிழா காலங்களே குப்பையாக தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்போ இதெல்லாம்
பழித்து சொல்லலை, பரிகாசமாக சொல்லவும் இல்லை. பார்க்குறதுல வியப்பாக இருக்குது. எப்படி இந்த வாழ்க்கை முறை வந்தது அப்படின்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி அவங்க கட்டின தேரையும் அவங்க கட்டின கோயிலையும் தான் இன்றைக்கி வச்சு கொண்டாடுறோம். அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கோவில், நம்ம கலை அம்சம், நம்ம இந்து மதம் அப்படிங்கிறதுல நம்ம அப்படி ஒன்றும் பெரிய எண்ணிக்கையில் இல்லை. அதை காப்பாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் இருக்குது காலங்காலமாக. மற்ற எண்ணிக்கை அதிகமான எவ்வளவோ அயோக்கியர்கள் கோவிலை இடிக்கவும் உடைக்கவும் கொள்ளையடிக்கவுமா பல அயோக்கியத்தனம் பண்ணவங்கெல்லாம், இறைவனுக்கு எதிரானதை இறைவன் பேராலையை செஞ்சவங்கெல்லாம் அன்றைக்கி இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம பிறக்கலை, இந்த கூட்டத்துக்குள்ளே தான் பிறந்திருக்கிறோம். இதுவும் நம்ம தெரிஞ்சு பிறந்த மாதிரி தெரியாது. நமக்கு கிடைச்சதே பகவான் இங்கே போட்டிருக்கிறாரு. துரியோதன கூட்டத்துக்குள்ளே நம்மளை பிறக்க வைக்கலை இல்லையா? மலேசிய நாடுகள்லையும் நம்மளை பிறக்க வைக்கலை. காரணம் என்னென்னா நம்ம அதுக்கான மார்க் வாங்கலை. அந்த மார்க் வாங்கியிருந்தோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் போய் விழுந்திருப்போம், அயோக்கிய கூட்டத்துக்குள்ளே இருந்திருப்போம். நமக்கு மார்க் பத்தலை, அதனால் இந்த கூட்டத்துக்குள்ளே விட்டார். அப்படி தானே அர்த்தம். ஆக மொத்தத்தில் பகவானுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்கிறது மட்டும்தான் தவம், அதுதான் வாழ்க்கை. அப்போது நீங்கள் ஏன் மறைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நானே உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு என்ன புரியாது, உன்னையும் புரியாது, உன்னுடைய இருப்பு உனக்கு தெரியாது. இப்போ நீ தவம் இருந்ததுக்கப்புறம் உன்னோட இருப்பு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ நேரில் வந்து நீ உன்னோட நிலைமை என்னங்கிறத கேட்டு தெரிகிறேன். இப்போ நீ சொல்கிற அன்றைக்கி என்னோட இருப்பு தெரியல, நான் அன்றைக்கி உங்களை தேடினேன், நீங்கள் வரவே இல்லை. இப்போ நான் உங்களை தேடலை, ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை என்னால் பார்க்க முடியல. அன்னைக்கு உங்களை வெளியில் பார்க்கல, உள்ளுக்குள்ளே பார்த்தேன். பார்க்குற வாய்ப்பு எனக்கு வந்துருச்சு தவம் இருந்த உடனே. இன்னைக்கு உள்ளுக்குள்ளே என்னையால் உங்களை பார்க்க முடியல, ஆனால் என் முன்னால் வந்து வெளிப்படுத்துறீங்க உங்களை. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. அதான் பகவான் சொல்கிறாரு, அன்னைக்கு உன்னோட இருப்பு உனக்கு தெரியாது, இன்றைக்கி உன்னுடைய இருப்பு உனக்கு தெரியும். அதனால் நான் காட்சி கொடுக்குறேன். எங்கே உன்னோட இருப்பை நீ எப்போ உணர்றியோ அப்போவே பகவான் பரமாத்மா, அந்த சைதன்ய மகாபிரபு உன்னுடைய இதய கமலத்தில் அவருடைய தாமரை திருவடியை உன்னால் பார்க்க முடியும். உன்னோட இருப்பு உனக்கு தெரியாத வரைக்கும் அந்த பாத கமலத்தை பார்க்க முடியாது. தபம்ங்கிற அந்த தபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா நீ யாராக பிறந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அயோக்கியனாக இருந்தாலும் சரி, இழிப்பிறவியாக இருந்தாலும் சரி, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையை இதுவரைக்கும் வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, எப்போ உன்னோட இருப்பு உனக்கு தெரியுதோ அப்போ பகவான் திருவடி சம்பந்தம் உனக்கு கிடைக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. போற்றுதலுக்குரிய பகவானே, இப்பிரபஞ்சம் முழுவதற்கும் அடைக்கலமாக விளங்கும் உமது உன்னத உடல் வெள்ளத்தின் மீது உண்மையில் இருக்க நான் தேடிய போது நீர் ஏன் என் கண்களுக்கு காணப்படவில்லை? மேலும் எனது இதயத்தினுள்ளும் உம்மை நான் நன்கு காண முடியாதவனாக இருந்த போதிலும் நீர் ஏன் உம்மை திடீரென்று வெளிப்படுத்தினீர்? பிரம்மா கேட்குறார், பகவான் பதில் சொல்லுவார். கேள்வி இல்லை, பகவான் சொல்ல போகிறது பதிலும் இல்லை. நமக்கு இன்றைக்கி கிடைச்ச இந்த பகவானுடைய அனுக்கிரகத்தினால நமது தவத்தின் பலனாக நமது இருப்பு என்னங்கிறத நாம் தெரிஞ்சு சைதன்ய மகாபுருடைய பாத கமலங்களை சரணடைவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.